புக் வாங்க போறோம். கண்ணாடி போடுறாங்கம்மா. எப்படி போடுவ? எல்லா லேடிஸ்க்கும் சார் பண்ணணும். சரியா, அங்கதான் நீ போய் படிப்ப. ஓகேவா? இது வந்து ரைம் புக், இது தமிழ் புக்கு. உங்க டீச்சர் யாருன்னு கேட்டா நீ கீதா மிஸ், சாந்தி மிஸ் சொல்லக்கூடாது, ஜிராயான்னு சொல்லணும். கட் பண்ண வைலன்ஸ் வேணாம். ஹிந்தி புக் அது. தம்மா இங்க வாடா. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நாங்க என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சாரி இப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா, சாரி ஐயோ இப்ப நாங்க நானே முதல்ல தெளிவா இல்ல. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சானுக்கு ஸ்கூல்ல சத்தி விட போறோம். ஓகே, ஸ்கூலுக்கு போறோம். எங்க போறோம்? தெளிவா இருக்கா சூர்யா? என்ன யாருமே ஏமாத்த முடியாது. அதுக்குதான் போறோம். ஸ்கூல்ல போய் சேர்த்த போறோம். ஸ்கூல்ல போய் புக் வாங்க போறோம். அடுத்த வாரத்துல இருந்து ஆடு கசாப்பு கடைக்கு போயிடும். ஓகேவா? சோ வாங்க இன்னைக்கு நம்ம போய் புக் வாங்கிட்டு வரலாம். இன்னொன்னு சொல்ல மறந்துட்டேன். சானு என்னடா ஈரமா இருக்கு? ஏதாவது உற்சாகிது போனியா சானுமா? சரி வாங்க. ஓகே வாங்க. ஹாய் ஃபேம், ரொம்ப தேங்க்ஸ் ஃபேம். ரொம்ப தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். அம்மையோட இன்சிடென்ட்க்கு அப்புறம் நிறைய பேர் பர்சனல் மெசேஜஸ் பண்ணியிருந்தீங்க எனக்கு. ஸோ ஒரு நாளும் என்னை ஹீல் பண்ணது அந்த மெசேஜ் தான். அதாவது ஒரு லைன்ஸாக இல்லாமல் பேராகிராஃபாக பண்ணியிருந்தீங்க. நான் அது எல்லாமே உட்காந்து நான் படித்தேன். இன்ஸ்டாகிராமில் சரி, இது யூடியூப்பில் வந்து லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன், ஏன் சூர்யாவை காணோன்னு என்னை கேட்டிருந்தீங்க. எல்லாத்துக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உண்மையாலுமே எனக்கு நோ வேர்ட்ஸ் டு சே. என்னால் சொல்ல முடியல ஒன்று ரொம்ப பெரிய தேங்க்ஸ் எல்லாத்துக்கும். இன்ஸ்டாவில் பார்த்தீங்கன்னா பெரிய பேராகிராஃபாக எனக்கு டிஎம் பண்ணியிருந்தீங்க. எல்லாத்தோட நேமும் என்னால் மென்ஷன் பண்ண முடியல. ரொம்ப பெரிய தேங்க்ஸ். திருப்பி என்னால் அந்த ஒரு பெரிய தேங்க்ஸ் தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நான் கண்டிப்பாக இருப்பேன். உங்களுக்காக டெஃபினட்டாக நான் இருப்பேன் அப்படின்றத நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நீ இல்லைனாலும் நான் மேனேஜ் பண்ணிடுவேன். நானும் சாணு இருக்கோம். அவன் இன்னும் திருந்தலமாமா. கண்ணாடி போடுறாங்கம்மா. எப்படி போடுவேன்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி போடு. சூப்பர் ஸ்டாரு சாணு கலரு. சும்மாறா கண்ணுல ஒரு திமிரு, ஒரு ஆங்காரம். சரி நான் போறேன்மா, நீ இப்படியே உட்காந்துரு. நான் ஸ்கூலுக்கு போய் புக் வாங்கிட்டு தரேன். பாய். வா அப்போ இறங்கி வாங்க. இதோ வந்துட்டேன். நான் போறேன், நீங்க ஆடிட்டு வாங்க. ஆடிட்டு வர மாட்டோம், ஓடிட்டு தான் வருவோம். வேற பின்னாடி வண்டி எடு. அப்பா வந்து பின்னாடி வண்டியில செவுரு தான் இருக்கு. இனஃப்டா, அடிச்சிடு. அதான் எடுத்துக்குறேன் வண்டி. செவுத்து எப்படி எடுக்கிறது? இதுக்குதான் லேடிஸ் ஏன் வண்டி ஓட்ட கூடாது இப்ப புரியுதா? இதனால தான் இப்படி நான் ஓடிக்கிறேன். எல்லா லேடிஸ்க்கும் சார் பண்ணணும். குட்டியும் கண்ணாடி காமி. அது என்ன கண்ணாடி தெரியுமா? உன்னோட ஆட்டே போட்டது. சானுமா இந்த வண்டியில வரியா மாமா வண்டியில வரியா? போ. நேரா ஸ்கூல்ல தான் போய் வண்டி நிறுத்த. வேற எங்கேயும் எங்காவது ஜூஸ்க்கு அதுக்கு என்ன எங்காவது நான் அரைக்கணும் இது பண்ணணும் எங்காவது நிறுத்தின ஸ்காட்டி பின்னி எடுத்துன்னு சொல்லிட்டேன். கண்டிப்பா நீ பாட்ட மாட்டோம். வாப்பலாம். எந்த வழியா போற? ரோட்டு வழியா. டேய் சும்மாறா. எதிர்காத்துப்பா. இந்தா கலந்து போடு. இந்த இதே கோ. பாத்துறங்கம்மா. இங்க வா. இங்க வா. நின்னுக்கோ. இப்படியே பிடி. கை வச்சு மாத்தா தெரியாது ஒண்ணுமே. கேமன். ஓகே. வரட்டா வரல. மா கைட்டானே ஸ்டார்ட் ஆச்சு. நான் பாத்து இருக்கேன். இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. நாங்க வந்து அரை மணி நேரம் ஆச்சு. நீங்க இப்பதான் வரீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? எங்க வழி மாறி போனீங்க? அவதான் மேப் பார்த்தா. நீதான் மேப் பாத்தியா?
இந்த டேலண்டடா ஒன்னும் என்ன பேர் சானுமா இது வந்து பாருக்கு உன் ஸ்கூல்ல உன் ஸ்கூல் பின்னாடி இருக்கு. மம்மி போய் புக்ஸ் வாங்கிட்டு வருவா. நீ போய் விளையாடு, மம்மி போய் புக்ஸ் வாங்கிட்டு வருவா. ஓகேவா? போய் ஜாலியா விளையாடுங்க. இந்த ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிண்டர் கார்டனுக்கு பின்னாடி தான் கிளாஸ் ரூமு, ரைட் சைட்ல இருக்கிறது. பின்னாடி பாத்தீங்கன்னா பார்க் மாதிரி வச்சிருக்காங்க. பெரிய தான் பாட்டிதான். ஹைட் என்ன விடா சொல்லு, இவ்வளோ பெரிய பார்க்கு. இது பிளே கிரவுண்டு தான், இது ஸ்கூலு தான் பின்னாடி இருக்கு. இது பத்தியா, அதான் ஸ்கூலு. சரியா? அங்கதான் நீ போய் படிப்ப. ஓகேவா? இது வெறும் கேம் தான், இதுவே ஸ்கூல் கிடையாது. இந்த பார்க் ஸ்கூல் கிடையாது. சானுக்கு ஸ்கூல் விட்டு வரக்கு மனசே இல்ல சாம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூல் வீட்டு கிடையாதுதான், இந்த ஸ்கூல் இருக்கு. பார்க் விட்டு வரக்கு மனசு இல்ல. ஸ்கூலுக்கு போவீல, அப்ப டெய்லி விளையாடலாம் தாங்கம்மா. ஸ்கூலுக்கு போனா டெய்லி விளையாடலாம். நாளைக்கு விளையாடலாமா? ஆமா, அடுத்த வாரத்துல ஸ்கூல் போயிடுவேன். அப்பத்துல விளையாடலாம்டா, வாடா. ஏமாத்தி போட்டாங்க பெரியப்பா, நல்லா நம்ப வச்சு மோசம் பண்ணிட்டாங்க பெரியப்பா. என்ன பிரச்சனை உனக்கு? எவ்வளவு நேரம் போய் பார்த்து விளையாடிட்டு இருக்க? எவ்வளவு நேரம் விளையாடிட்டு இருப்ப நீ? ஸ்கூல்ல பார்த்துட்டு தான் விளையாடாது, டெய்லி ஸ்கூல் போகணும்ல. அம்மா அங்க தனியா இருக்கு, கொஞ்சமா யோசனை இருக்கா இல்லையா உனக்கு? சிவா போலாம். சரி வா வா, எனக்கு அசிமா கழுவி ஊத்துறா, வா போலாம். ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? இங்க பாரேன், நீ மட்டும்தான் குட்டியா தெரியல. அங்க திரும்பி பாரு, எல்லா பக்கம் கொஞ்சம் பெருசா இருக்காங்கடி. எப்படி மேனேஜ் பண்ணிடுவியா? இங்க பாரு, இப்பவும் சொல்றேன், அது பார்க் கிடையாது, அது ஸ்கூலு. ஸ்கூலுக்குள்ள பார்க் இருக்கு. நீ ஏமாந்துடாதவா, போலாம். எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஓ காக்கா பாருங்க, வேலைத்தனம் பண்ணிருச்சு சீட்ல. யார பாத்தீங்களா புக்கு? உள்ள வந்து பாக்க மாட்டீங்களா? பாக்குறேன்டி தாய் கிழவி. எனக்கு புரியல. என்னடா இப்ப என்ன எதுக்காக உட்கார வச்சிருக்க? சானுவோட ஸ்கூல் புக்ஸ் வாங்கிக்க போறேன். ஏய் இங்க பாரு, இதுதான் ஃபர்ஸ்ட் தாய்மொழி தமிழ் மலர். இது தமிழ் புக்கு. இது என்ன இருக்கு? ஆப்பிள், வாழை, பனானா தாண்டி. வாழைப்பழமா? வெறுப்பழம் இல்லையா? போது பனானா. எனக்கு புரியல. வாழைப்பழம் இந்த தொங்கிட்டு இருக்கும் அந்த ட்ரீ, அது தாரு. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். இது தமிழ் புக்கு தாங்கம்மா. இது ரைம்ஸ், நர்சரி ரைம்ஸ், எல்கேஜி பில்டிங் பிளாக்ஸ். ஓகே, ஓகே. இது வந்து ரைம் புக்கு, பில்டிங் பிளாக்ஸ். சரி, போட்டிருக்கு. பாத்துக்கிட்டும் மூடிக்கிட்டும் பாப்போம். சரிங்க. இது பாத்தீங்கன்னா இந்த காமிக்ஸ் படிப்போம்ல, அந்த மாதிரி தான் போல. என்ன படிப்போம்? காமிக்ஸ். அப்படின்னா அனிமில பாத்து இல்லையா, மாங்கா, அதெல்லாம் இந்த மாதிரி பிக்சர் போட்டு தான் வரும். என்ன கதைன்னு. ஹெட் இதுதான். வேற ஸ்லிப்ஸ். உனக்கு லிப்ஸ் அவருக்கு. தலை எங்க இருக்கு? தாலனா ஒருத்தர் தான். உங்க டீச்சர் யாருன்னு கேட்டா நீ கீதா மிஸ், சாந்தி மிஸ் சொல்லக்கூடாது, ஜிராயான்னு சொல்லணும், கோஜோன்னு சொல்லணும். இவங்க உங்க டீச்சர். அனிமி ஃபேனா நீ இப்படிதான் படிக்கணும். ஓகேவா? இனிமே எல்லாம் அப்படித்தான். அதுல நக்குல் இனிமே அப்படித்தான். இப்பவே தூங்கிட்டா. இப்பெல்லாம் எங்க வந்து படிச்சு ஏதோ அலுப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன். தங்கம்மா இதெல்லாம் எதுக்கு வாங்கணும்னு தெரியுமா? படிக்க. எதுக்கு? எங்க படிப்ப போய்? அதுதான் சானு ரூம்ல படிப்பேன்னு சொல்ல. சானு ஸ்கூலுக்கு போய் படிக்கணும். சானு ரூம் ரெடி பண்ணிடலாம், ஸ்டார்ஸ் எல்லாம் போட்டு மாமாவை ரெடி பண்ண தர சொல்லலாம் அந்த குட்டி ரூம். தங்கம்மா உண்மையை சொல்றேன்டா, விளையாட்டு காரியம் இல்ல, ஸ்கூல் தான். போயிட்டு வந்து படிப்ப சொல்லு. கட் பண்ணு வயலன்ஸ் ஆனா. என்னடா இவன் இப்படி உட்காந்துட்டு பாக்குறீங்க? ஒன்னும் பண்றதுக்கு இல்லை. என் அக்கா முன்னாடி போயிட்டா, வண்டியில போலான்னு சொன்ன பாவத்துக்கு. தங்கம்மா டேய், செப்பல் கூட இல்லடா, எப்படா நான் கூட்டு போவேன்? இல்ல போலான்னு சொன்னியே தங்கம்மா, வண்டியில ஏறி உட்கார்ந்து 2வது நிமிஷம் தூங்கிட்டியே இப்படி என் தங்க புள்ள.